இந்த சனி வந்து உங்களுக்கு பிள்ளையாருடைய உபாசனை வந்து முதல் 1.5 வருஷம் வந்து விநாயகருடைய உபாசனை பண்ணணும். அடுத்த 1.5 வருஷம், அதாவது செகண்ட் ஆஃப் 2027 அப்பதானே செகண்ட் ஆஃப் வருது. அப்போ வந்து என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னு கேட்டா, சிவனுடைய வழிபாடு. முதல்ல கணபதியினுடைய கேத்து வந்துடுச்சா தலைக்கு மேல கணபதியினுடைய வழிபாடு நிறைய விருத்தி பண்ண போகிறோம். அதே போல நிறைய புதிய புதிய நண்பர்கள் கிடைக்க போகிறார்கள். அப்படிங்கும்போது நம்முடைய பர்சனல் அந்த பர்சனாலிட்டி வந்து கான்ஃபிடென்ட் லெவலும் வந்து அதிகமாகும். கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தாலும் பல வாய்ப்புகள் வரும். எதை செலக்ட் பண்ணணும்னு தெரியாது, கொஞ்சம் குழப்ப மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் நம்ம அந்த கான்ஃபிடென்ட் குறையாம கொண்டு போவோம். நிறைய கான்டாக்ட்ஸ் வரும். நம்மை நாம் புதுமையாக காண ஆரம்பிப்போம். எந்த விஷயத்துல வந்து நமக்கு தொந்தரவு அதிகமாக வரும் அப்படின்னாக்கா, நம்முடைய மிக நெருங்கிய நண்பர்களும் பிறகு வந்து வாழ்க்கை துணைன்னா அவர்களுடைய விஷயத்துல நாம் அவர்களுக்கு ஒண்ணு டைம் கொடுக்க முடியாம போயிடும், அல்லது அவர்களை புரிந்து கொள்ள முடியாம போயிடும். ஏன்னா நம்முடைய ஜேர்னி நம்ம வந்து மேல இந்த ஃபிளைட்ல போயிட்டு இருப்போம், அவங்க கீழே ஃபிளைட்ல போயிட்டு இருப்பாங்க. புரியுது இல்லையா? நம்மளுடைய அந்த ஃப்ரீக்வன்சி செட் ஆகாம போயிடும். அதுதான் கேத்து லக்னத்திலேயோ ராசிலேயோ. அதனால நம்ம வந்து நமக்கு இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் கொண்டு போய் நமக்கு பிடிச்சவங்க கிட்ட போய் திணிக்க கூடாது. நம்முடைய எண்ணங்கள் லட்சியங்கள் எல்லாம் வளரணும்னு அவசியம் இல்லை.